அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த 31ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம் ஆடி மாதமா அமைஞ்சிருக்குதுங்க. ஆட்டி படைக்க போகும் இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும். குறிப்பா உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் புத சுக்கிர யோகத்தையும் தருகிறாங்க. அதே போல் கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக 31/7/2024 முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து பலமாக இருப்பதால் கவலைகள் குறைய இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த மனக்கவலைகள், வருத்தங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் கவனம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் நல்ல பெயரை வாங்கும் வாய்ப்புகள், பொருளாதார நிலை மேம்பாடும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருப்பதால சொல்வாக்கும் உயர இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால தொழில் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மேசராசினியர்களுக்கு இந்த 31/7/2024 முடிவதற்குள் ஆன்மீக நாட்டம் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு புகழ்பெற்ற திருக்கோவில் சென்று வரக்கூடிய பாக்கியமும் கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா இந்த அடுத்த 14 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க. எனவே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் நடைபெறுவதோடு பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்க இருக்கு. புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல அதற்கான முயற்சிகளை நீங்கள் துணிந்து இந்த தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுக்கு மன ரீதியான இன்னல்கள் நீங்கி மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் 31/7/2024 முடிவதற்குள் நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான ரிஷபராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. விரயத்திற்கு ஏற்ற தனவரவு வந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது. தங்களுக்கோ தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ திருமண வயதடைந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இந்த காரியம் நல்லபடியாகவும் முடிய இருக்குதுங்க. இடம் பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூட இருக்குதுங்க. சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேச
மேசராசினியர்களுக்கு இடம் பூமி வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நேரமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் தனது ஆட்சி வீடான கும்ப ராசியில் காலகட்டங்களில் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. உத்தியோகத்தில் அன்றாடம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. தொழில் செய்பவர்களில் சிலருக்கு பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படலாங்க. பெற்றோரின் உடல் நலத்தில் கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற நேரங்கள்ல சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு 31/7/2024 முடிவதற்குள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சிகள் பலன் தரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டுங்க. அதாவது உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கலைஞர்களின் சொல்வாக்கு உயர இருக்குது. மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த இலக்கு அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க. விரயங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. செலவுகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. செவ்வாய்க்கு வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சில் மொழியை கவனத்தோடு கையாளுங்க. பேச்சை கவனமாக கையாள்வது மிக மிக நல்லதுங்க. பணி சுமை அதிகரிக்குங்க. தொழிலகத்தில் சிலர் பிரச்சனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் வரலாம். அதனால் கூடுமான வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் வினைகள் நீங்கும், காரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.